வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தலைப்பிலே இதே நாளில் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று மே 9 நடந்த நிகழ்வுகளை பார்ப்போம். இன்று அன்னமாச்சாரியா அவர்களின் பிறந்த தினம். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் தாழப்பாக்கம் கிராமத்தில் பிறந்த வைணவ தொண்டர் அவர். இவர் திருவேங்கடன் மீது பாடிய பாடல்கள் சங்கீர்த்தனைகள் என புகழ்பெற்றன. அவர் பிறந்த ஆண்டு 1408. மகாத்மா காந்தியின் குருநாதரும் காங்கிரசின் மிதவாத தலைவருமான கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களின் பிறந்த தினம் இன்று. அவர் பிறந்த ஆண்டு 1866. இந்திய சமூக ஆர்வலரும் பிரபல நடனக் கலைஞரும் விண்வெளி ஆராய்ச்சி நிபுணர் விக்ரம் சாராபாய், பிரபல நடனக் கலைஞர் மிர்னாலினி சாராபாய் தம்பதியினரின் புதல்வியுமான மல்லிகா சாராபாய் அவர்களின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1954. மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரரும் லால் பால் பால் என்ற முப்பெரும் பாரத தலைவர்களில் ஒருவரும் பஞ்சாப் சிங்கம் என்று போற்றப்பட்டவருமான லாலா லஜபதி ராய் பர்மாவில் உள்ள மாண்டலே சிறைக்கு இன்றுதான் நாடு கடத்தப்பட்டார். ஆண்டு 1907. 1960ஆம் ஆண்டு இதே நாளில்தான் உலகில் கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்துவதை முதலில் அமெரிக்கா சட்டபூர்வமானதாக ஆக்கியது. 1975ஆம் ஆண்டு இதே நாளில்தான் பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் நிறுவனம் எலக்ட்ரிக் டைப்ரைட்டர்களை தயாரிக்க ஆரம்பித்தது. 1978ஆம் ஆண்டு ஆங்கில கால்வாயை பிரிட்டிஷ் கால்வாயை கிளைடர் விமானத்தின் மூலம் டேவிட் குக் என்ற ஆங்கிலேயர் முதலாக பறந்து கடந்தார். அழகப்பா பல்கலைக்கழகம் என்னும் கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்ட நாள் இன்றுதான். ஆண்டு 1985. ஹில்லாரி என்பவருடன் இணைந்து டென்சிங் அவர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய டென்சிங் அவர்களின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1986. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா ஒத்துழைப்புடன் இந்திய சந்திராயன் 1 என்ற ஆளில்லாத ராக்கெட்டை சந்திரனுக்கு அனுப்ப 2006ஆம் ஆண்டு இதே நாளில்தான் முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து அந்த நாளில் இன்று என்ற இந்த தொடரை கேட்டு மகிழ பாரத மணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.